மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த ரிவ்யூ வீடியோல நம்ம பார்க்க இருக்க திரைப்படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. மியூசிஷியன், சிங்கர், இப்படி பல பரிமாணங்கள் இருக்கிற பிரதீப் குமார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் எல்லா பாடல்களும் அவரே எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் இன்னொரு ஹைலைட்டான விஷயம். அண்ட் படத்தோட ட்ரெய்லர் கட்டும் ஓரளவு இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. ஒரு அடல்ட் காமெடி அப்படிங்கிற ஜானரில் ஒரு வித்தியாசமான ஒரு சென்சிபிளான சப்ஜெக்டாக இருக்கும் படம் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை படம் வந்து பில்ட் பண்ணிச்சு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற பிரசாந்த் ராமர் ஏற்கனவே எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்தை சித்தார்த்தை வச்சு இயக்கியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த கியூரியாசிட்டி, அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் படம் பூர்த்தி செஞ்சுச்சா? அடல்ட் காமெடி அப்படிங்கிற ஜானரை இந்த படம் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூ வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதையின் நாயகனான ரவிச்சந்திரன் பெண்களோட டேட்டிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல மூழ்கி இருக்காரு. எந்த வேலைக்கும் போகாம இது மட்டும் தான் அவரோட முழு ஃபுல் டைம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆன்லைன்ல நிறைய பெண்களுக்கு ஹாய் சொல்லி அவங்கள வந்து அவங்க வலையில விர வச்சு டேட்டிங் போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல மதுரையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் அவருக்கு அரசி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது ஆன்லைன்ல. ஸோ தன்னுடைய பழைய ஒரு தோழி அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நல்லாவே பேசுறாரு. அண்ட் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி டேட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல அவங்க எங்க இருக்காங்கன்னா மதுரையிலேருந்து தள்ளி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ மயிலாடுதுறைக்கு இவர் வந்து கிளம்பி போறாரு. அந்த கிளம்பி போற அந்த ஒரு நாள்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அது ரவிச்சந்திரன் எப்படியெல்லாம் மாத்துது, அண்ட் உண்மையாவே அரசி அவங்களோட இன்டென்ஷன் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. படத்துல நாயகன் ரவிச்சந்திரன் நடிச்சிருக்கும் செந்தூர் பாண்டியனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அதுவும் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்பவே நம்மளை பார்த்தா வந்து ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் வரணும். அதாவது அவர் மேல நமக்கு ஒரு ஒவ்வாமை வரணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு இளவட்ட பையன், அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும், தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் இன்டென்ஷனும் இருக்கும். அண்ட் யாரை பற்றியும், யாரோட உணர்வுகளை பற்றியும் கண்டுகொள்ளாமல் தன்னோட வீட்டில் இருக்கவங்களும் சரி, இல்லை நண்பர்களும் சரி, இல்லை தோழிகளாக வரவங்களும் சரி, யாரோட இன்டென்ஷன், அவங்களோட இதெல்லாம் எதுவுமே, அவங்களோட தேவைகள் அதெல்லாமே கூட கண்டுக்காம தான் மட்டும்தான் முதல் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சிறப்பாகவே உள்வாங்கி இன்ஃபேக்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நடிச்சிருக்காரு. அதனால தான் என்னமோ நமக்கு அவர் மேலே நிறையா கோவம் வந்துட்டே இருக்கு படத்தில். அந்த மாதிரி கோவப்படுற சமயம் எல்லாமே அவரோட ஆக்டிங் கிடைச்ச வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். கதையின் நாயகி அரசியா வர பிரீத்திகரன், அவங்களுமே அது எதிர்த்தரப்புல ஒரு கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட செந்தூர் பாண்டியனோட கேரக்டருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட், அந்த போல் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எந்த விஷயத்தையுமே முதிர்ச்சியா அணுகிறது, ஒரு பிரச்சனையான சம்பவம் நடந்துருச்சு, இல்லை வந்து ஒரு டென்ஷன் ஏற்படுத்துகிற ஒரு சுச்சுவேஷன்னாலும் அதை கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். அது சிறப்பாகவே அவங்களுமே உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அதுவும் முதல்ல ஒரு பையனோட வெளியே வந்து, கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பையனோட வெளியே வந்து ஒரு கடலை பார்த்து நின்று அதை ரசிக்கிற அந்த ஷாட், அதாவது அவங்க வந்து பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் அதில் வந்து காட்டலை, தன்னோட நடிப்பு ஆக்டிங் ப்ராவஸ்லாம் அதில் காட்டலை. பட் அந்த ஒரு சின்ன ஒரு மின்சோகத்தை வெளிப்படுத்துகிற அந்த நடிப்பு பல விஷயங்களை நமக்கு உணர்த்திடுது. அவங்க இது வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட தேவை என்ன, அவங்களோட ஆசை என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு ஷாட்ல டைலாகே இல்லாமல் கன்வே ஆயிடுது. அந்தளவு ரொம்ப திருத்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டே அவங்களோட கேரக்டர் கூட சொல்லலாம். அடுத்தது சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ல நாயகனோட நண்பனா வர காந்தி, அந்த கேரக்டர் நடித்த சுரேஷ் மதியழகன், அண்ட் ஹீரோயின்ஸோட தோழிகளா வர பூர்ணிமா ரவி, தமிழ்செல்வி, இவங்க 3 பேருமே ரொம்ப கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த 5 பேர்த்தையும் இன்வால்வ் பண்ணி நிறைய சிங்கிள் ஷாட் டேக்ஸ் வந்திருக்கு. அதுவும் கண்டினியூஸா எங்கேயுமே கட்டு இல்லாமல் நிறைய ஷாட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா ஷாட்லையுமே இவங்க 5 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருந்துச்சு. அதுவும் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சுட்டு இவங்க பண்ணுற அலப்பறைகள், அந்த தமிழ்செல்வி அப்படிங்கிறவங்க அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்துச்சு. இந்த சிங்கிள் டேக் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நிறைய ரிஹர்சல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவு ரொம்ப லென்த்தியான ஷாட். அதுவும் இவங்க யாருமே பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. ஆக்டிங் இதில் வந்து இப்போ தான் புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நியூ ஃபேஸாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பெரிய பேர்டன், அது சிங்கிள் டேக்ங்கிறது ஒரு சவாலான விஷயம் இல்லையா, அது சிறப்பாகவே கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, டைரக்டர் பிரசாந்த் ராமர் இந்த அடல்ட் காமெடி அப்படிங்கிற ஜானரை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்து அடல்ட் காமெடி படங்கள் பெரும்பாலும் வந்து பெண்களை வந்து அந்த போகப் பொருளாக பயன்படுத்துறது, ஒரு ப்ராப்பர்ட்டியாக அணுகிறது, அவங்கள வச்சு கிளாமரா சில சீன்ஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து டபுள் மீனிங் டைலாக்ஸ் நிறையா வைக்கிறது, இப்படி தான் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்லேருந்து முற்றிலும் விலகி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியா, அதாவது ஒரு டீனேஜ் பசங்க, இல்லை அதை தாண்டின ஒரு ஏஜ் உள்ள ஒரு பசங்க, அவங்களுக்கு உண்டான மெச்சூரிட்டி என்ன, அவங்க இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட தேவை என்னவா இருக்குது, அண்ட் காதல் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் அவங்க தேடுற விஷயங்கள் என்ன, இதெல்லாம் தாண்டி டிப்ரெஷன், அப்புறம் வந்து அவங்களோட அந்த
அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து கையாண்டிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த ஜானரில் இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த இன்டென்ஷனுக்கே நிச்சயமாக பாராட்டுகள் சொல்லலாம். அடுத்ததாக எல்லா கதாபாத்திரங்கள்கிட்ட இருந்தும் டைரக்டர் நடிப்பை வாங்கின விதம் எங்கேயுமே அவங்க நடிச்சதாவே எனக்கு தெரியல. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிக்குவாங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி கலாய்ச்சுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு மீட்டரில் தான் நடிப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் என்னென்னா எங்கேயுமே ஃபோர்ஸ்டாக காமெடி வச்சு இப்போ நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்லாம் இன்டென்ஷன்லாம் பண்ணாமல் ஒரு கேஷுவலான சீன்ஸ், அதாவது ஒரு சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அதுலேயே ஒரு கேஷுவலாக காமெடி உள்ள நினச்சது வந்து ரொம்ப பிரில்லியண்டான ரைட்டிங். அது இன்ஃபேக்ட் ரைட்டிங் பண்ணாங்களா அப்படின்னு கூட தெரியல, அந்த ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த ரியலிஸ்டிக் அப்ரோச் இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப கேண்டிடான ஒரு ஃபீலையுமே கொடுத்துருக்கு. ஒரு பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஓமையில் இந்த படத்தை அடக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவு மேக்கிங், அதாவது டைலாக்ஸ் ஓரியன்டான மேக்கிங் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் படத்தோட டைட்டில் கார்டுலேருந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படிங்கிறத நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அந்த டைட்டில் கார்டோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அப்ரிஷியேஷன், பட் அது இன்னும் டெக்னிக்கலாக சிறப்பாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு சின்ன விஷயம். பட் அந்த ஐடியா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இப்போ உதய் தங்கவேலோட சினிமோட்டோகிராஃபி, நிறையா அந்த சிங்கிள் டேக் ஷாட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாமே சிறப்பாக கையாண்டிருக்காரு. டெக்னிக்கலாக நிறையா ஷாட் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க, எப்படி இதை கொண்டு போனாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரியே ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சியாகவும் இருந்துச்சு. ரொம்ப கடினமான ஒரு உழைப்பும் அதில் தெரிஞ்சுது. அதுவும் ஒரு ஷாட்டில் பார்த்தா ஒரு ஆட்டோக்கார் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஆட்டோக்கார்ட்ட வழி கேட்பாங்க. அந்த சீனில் வந்து ஆட்டோக்குள்ளே கேமரா இருக்கும், அதுக்கப்புறம் விலகி ரோட்டில் வரும். அந்த ஷாட் வந்து எங்கேயுமே கட் ஆகாமல் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டேக்காகவே இருந்துச்சு. அதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் படத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருந்துச்சு. இன்னொரு ஷாட்டில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு சைடும் அவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு சில இளைஞர்கள் வந்து பைக்கில் அவங்கள சுற்றி வருவாங்க. கேமரா வந்து இவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஷாட்டுமே ரொம்ப பிரில்லியண்டாக இருந்துச்சு. அந்த ஷாட் எண்டான விதமும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இது எல்லாமே சினிமாட்டோகிராஃபி வைஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் மாறி இருக்கு. ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டில் இந்த படத்தை அணுகவும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராதாகிருஷ்ணன் தனபாலோட எடிட்டிங்குமே ஒரு வித்தியாசமான செய்முறையை கையாண்டிருக்காங்க. என்னன்னா நிறைய ஷார்ட்ஸை அப்பப்போ அப்ரப்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு, அதாவது அந்த ஷார்ட்டோட இன்டென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில இடத்துல பாசிட்டிவாக ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் ஒரு சில இடங்களில் அது நெகட்டிவாகவும் ஃபீல் பண்ண வச்சுது. ஏன்னா தேவையில்லாமல் இந்த ஷார்ட்டை காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சீன் வரும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற அந்த சர்வர் வந்து அந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைப்பார். அந்த கிச்சனில் வச்சு முடிக்க வரைக்குமே அந்த ஷார்ட் கன்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி இன்டென்ஷனான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ரீசனிங் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் அதர் தன் தட் எடிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தை எண்ட் பண்ண விதம் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஹீரோ கேரக்டரோட ஒரு ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி தான் படம் வந்து செகண்ட் ஹாஃபில் ட்ராவல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவுகள், அவருக்கு வர யோசனைகள் இதெல்லாமே ரொம்ப ப்ரீச்சியாக காட்டாமல், ரொம்பவே எங்கேயும் வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்காமல் ரொம்ப சட்டிலாகவே அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப சட்டிலாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதில் அந்த ஹீரோ வெளிப்படுத்தின உணர்வுமே சிறப்பாக இருந்துச்சு ஆக்டிங் வைஸ். ஸோ அந்த ரைட்டிங்கும் ஆக்டிங்கும் நல்லாவே ஜெல்லாகி வந்துருச்சு அந்த கிளைமேக்ஸில். இப்படி ஒரு படத்துக்கு இது சிறப்பான ஒரு எண்டிங்காகவும் இருந்துச்சு. அந்த வகையில் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த படத்தில் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா பிரதீப் குமாரோட மியூசிக், அதாவது அவரோட லிரிக்ஸ் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. லிரிக்ஸ்லையும் அங்கங்கே பிளேஃபுல்லாக நடக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த ஹீரோ பல்பு வாங்குறப்போ வர பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாடல்கள் எங்கேயுமே வெளிப்படையாக துருத்திட்டு நிற்காம, கதை விட்டு வெளியே இல்லாமல் கதையோட ஜெல்லாகி ரொம்ப கேண்டிடாகவே பாடல்களையும் அணுகியிருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. எங்கெல்லாம் வந்து கதை கொஞ்சம் லேக் ஆகுதோ, கொஞ்சம் நமக்கு வந்து போர் அடிக்கிற ஒரு ஃபீல் வருதோ, அங்கெல்லாம் அந்த பாட்டு அப்படிங்கிறது ஒரு எனர்ஜியை வந்து பில்ட் பண்ணிடுது. அது இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவ். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சினிமோட்டோகிராஃபி நம்ம நிறைய பாசிட்டிவாக பேசணும் இல்லையா, அந்த சிங்கிள் டேக் உள்ளிட்ட பல விஷயங்கள். பட் அதில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கலர் கிரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டோட்டலாகவே கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இன்டென்ஷனாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ரா ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்லா ப்ராப்பராக டிஐ பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அது ஒரு சின்ன குழப்பமாகவே இருந்துச்சு. பட் இன்னுமே ஒரு ப்ராப்பராக டிஐ பண்ணி அந்த கலர் கிரேடிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி படத்துக்கு யூனிஃபார்மாக ஒரு டோனை கொண்டு வந்திருந்தா ஒரு சினிமா ஃபீல்டில் நிச்சயமாக வந்திருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவுட்புட் வந்து ஒரு யூடியூப் பிளாக் மாதிரியோ, இல்லை வந்து ஒரு ராவான ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் எடுத்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. அதனாலேயே என்னமோ நமக்கு படத்தில் அங்கங்கே எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபீலுமே இருக்குது. ஒரு யூடியூப் பிளாக் தான் பார்க்குறோம் போல, ஒரு யூடியூப் வீடியோ தான் பார்க்குறோம் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பே வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, படத்தில் எல்லாருமே புதுமுகம் அப்படிங்கிறதுனால
நிஜமாவே ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் யூடியூப் சேனல்ல ஒரு படம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது படம் ஃபுல்லாகவே. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான கிரேடிங்கில் இன்னுமே கொஞ்சம் சினிமோட்டோகிராஃபி அந்த கலர் டோன்ல எல்லாம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தா டெக்னிக்கலாக இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த அடல்ட் காமெடி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சென்சிபிளாகவே அணுகிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பட் ஆரம்பத்தில் வர சில காட்சிகள் கொஞ்சம் துருத்திட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது அந்த தேட்டரில் வர அந்த மேக் அவுட் சீன் அண்ட் நாயனோட நண்பனை இன்ட்ரோ பண்ணுற அந்த ஒரு காட்சி அவர் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் ஓவர் த போர்டாக போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு நார்மல் தேட்டர் ஆடியன்ஸ் கொஞ்சம் முக சொலிப்பாங்களே அப்படிங்கிற சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் அடல்ட் காமெடியில் இது ஒரு சாதாரண விஷயம் தான். இந்த மாதிரியான காட்சிகள் ஆங்கிலத்தில் அடல்ட் காமெடின்னு வரும்போது இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிருப்போம். பட் இங்கே வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஏன் அது துருத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னா படத்தில் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான காட்சிகளோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களோ எங்கேயுமே ஃபோர்ஸ்டாக வந்து உள்ள நுழைக்கவே இல்லை. ரொம்ப சென்சிபிளாகவே ஒரு டயலாக்ஸ் அந்த காட்சிகள் போகிற விதத்திலேயே அடல்ட் காமெடி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 சீன்ஸ் வச்சது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை இது அடல்ட் காமெடி தான் அப்படின்னு ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சி அதை வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அது கதைக்கு வெளியே கொஞ்சம் துருத்திட்டு இருந்த ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அது இன்னுமே கொஞ்சம் ஆர்கானிக்காக ஜெல்லாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிஜமாக அந்த ஜானர் அப்படின்னு திரும்ப சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எல்லோருக்குமான படம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். ஒரு 2K கிட்ஸ்னு கூட சொல்ல முடியாது. 2K கிட்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட ஒரு லவ் ஸ்டோரி அல்லது லவ் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் அதை இந்த மாதிரியான ஒரு ஜானரில் ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீலில் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ஓரளவு அச்சீவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட சொல்ல வர அந்த நோபலான மெசேஜுக்காகவும் இது அடல்ட் காமெடியாகவே இருந்தாலும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். ஒரு சோஷியல் கான்சென்ஸோட எடுக்கப்பட்ட ஒரு அடல்ட் காமெடி அப்படிங்கிறதையும் நாம வச்சுக்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். பிரமிக்க வைத்த IJK மாநில மாநாடு அலை கடலென திரண்ட IJK சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.